ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விளாக் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் வந்து சிக்கன் எடுத்து கொடுத்தாங்க. குழம்பு வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து மசாலா தடவி வச்சுட்டேன், மதியானத்துக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுப்பெல்லாம் வந்து நல்லா நீட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா மதியானத்துக்கு வந்து மீன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கிச்சன் வேலை முக்கால்வாசி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற வேலையில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பார்க்கலாம். ஏன்னா மீன்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரல, வீட்டில் தான் க்ளீன் பண்ணணுமா, கொஞ்சம் அவசரம் இல்லாமல் வேலை பார்க்கலாம். காலையில் வாசல் கூட அலசி விடலைங்க. என் பையன் தான் வந்து எல்லாத்தையும் அலசி விட்டுக்கிட்டு இருந்தான். எல்லா கிச்சன் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு. சமைச்சிக்கிட்டு இருக்கையிலேயே நடுவில் பாத்திரத்தை விலகிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் எப்படி தான் இவ்வளோ பாத்திரம் செய்கிறதுனே தெரியலை. நிறையா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கையோட விலைக்கு வச்சிடுறது அப்போ எடுக்கிற பாத்திரங்களை. ஆனாலும் வந்து கடைசியில் வந்து ஒரு சிங்க் நிறையா பாத்திரம் வர தான் செய்யுது. பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு சிங்க்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. அப்படி நீட்டாக இருக்கணும் கிச்சன் பார்க்குறதுக்கே. அப்போ தான் அடுத்த சமையல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆர்வமாக இருக்கும். நண்டு கிடச்சா வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கு, வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நண்டு வந்து கிடைக்கலையா, நல்லா இல்லை இருந்துச்சா, ஆனால் நல்லா இல்லையா நண்டு. அதனால் வந்து கனவா வாங்கிட்டு வந்துட்டார். மீனும் கனவாவும் வாங்கிட்டு வந்தார். கனவா நல்ல கனவாக அந்த தடவை கிடச்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக. வெஜ்ஜை காட்டிலையும் ஈஸியாக வந்து வேலை முடிகிறது வந்து நான்வெஜ் தான். என்ன ஒன்று, இந்த க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளே க்ளீன் பண்ணி சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மீனும் பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் வந்து கனவா வந்து நல்ல கனவாக இருந்துச்சுங்க இந்த தடவை. எப்போயும் வந்து மார்க்கெட் போனால் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு சொல்லுவேன் மீனை. இந்த தடவை தேவையில்லாமல் நானே மாட்டிக்கிட்டேன். நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பில்டப் விட்டு இப்போ இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்று 1/2 கிலோ மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகும். இவ்வளவு வந்து எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியலை. அந்த கனவா க்ளீன் பண்ணுறக்காண்டி எடுத்தேன். அந்த கனவா தோல் மேலே பாருங்கள் எப்படி சைனிங் கொடுக்குதுன்னு, எப்படி ஜிகு ஜிகுன்னு மின்ற மாதிரி தெரியுதா. அந்த வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நேரம் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படியே க்ளீன் பண்ணுறக்காக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். வெளியிலனா ஒரே தான் க்ளீன் பண்ணிவிட்டு அலசி விட்டால் வேலை முடிஞ்சிடும். உள்ளெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. இன்னொன்று க்ளீன் பண்ணுறதுல என்ன பெரிய பிரச்சனைனா, கோழி இருக்கா நம்ம வீட்டில் நிறையா. அதை க்ளீன் பண்ணி இப்படின்னு திரும்பணும்னு வைங்களே, ஒன்றை தூக்கிட்டு போயிடுதுங்க. அதுதான் பெரிய தலைவலியாக இருக்கும். பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்கும் க்ளீன் பண்ணுற வரைக்கும். வெளியில் தானே வந்த மீனை தூக்கிட்டு எங்கிட்ட கிடந்து தான் வந்துச்சுகளோ இந்த கோழியை ஃபுல்லாக. கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாமே வந்து வாசலில் நின்றுச்சு. அவ்வளோ நேரம் வந்து எந்த கோழியுமே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே போயிடுச்சு வெளியில். மீனை தூக்கிட்டு வந்தது எப்படி தெரிஞ்சுன்னு தெரில. எல்லாமே வந்து கரெக்டாக பக்கத்துலேயே நின்றுச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஒரு கம்பை வேறு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதனால தான் வந்து மார்க்கெட்லேயே வந்து க்ளீன் பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறது. அங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நான் இங்கே வந்து குழம்புக்கெல்லாம் வந்து எப்போயுமே ரெடி பண்ணிடுவேன். வந்தோடனே அலசிட்டு அப்படியே குழம்புல போடுற வேலை தானே, அதனால் வந்து ஈஸியாக முடிச்சிடும். அந்த தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க ஒன்று. கோழியில் விரட்டுறதுக்காக ஒரு கம்பு வேறு பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தேன். என் பிள்ளைய வந்து அதையும் தூக்கி கொண்டு போய் என்கிட்ட போட்டுருச்சுங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு. அடுத்து என்ன, சமைக்கிற வேலை தான். க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வந்து சமையல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம்லாம் அடுப்படியிலே நின்றுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டு வெளியேறிடுவேன். நான்வெஜ் சமைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த க்ளீன் பண்ணுறதுனால தான். அந்த க்ளீன் பண்ணுற வேலை இல்லைனாலே நம்ம வந்து சமையல் வந்து ஈஸியாக முடிச்சிடுவோம். வெங்காயம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் போய் வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சொல்லிவிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த வெங்காயத்தோல், தக்காளி தோல் இந்த மாதிரிலாம் வந்து வேஸ்ட்டே ஆகாது. இந்த காய்கறிகள்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னா வந்து கோழி நிறையா இருக்குல்ல, அதனால் வந்து அதுகளுக்கு போட்டாலே வந்து சாப்பிட்ருங்க. தோலை கூட விடாது. வெங்காயத்தோலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து பத்திரம் பண்ணி கோழிக்கு தான் போடுவோம். சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா வந்து கவலைப்பட தேவையில்லை. கோழிக்கே எள்ளி வச்சுருவோம் எல்லாத்தையுமே, அதுவே சாப்பிட்ரும். அதனால் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. வெங்காயத்தோல், தக்காளி தோல் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். காய்கறி இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக போனாலுமே கோழிக்கு போட்டுருவோம். ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடை வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் இங்கே வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுக்குள்ளேயே அங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட அரிசியெல்லாம் களைஞ்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் குழம்பே வச்சேன். இந்த குழம்புக்கு வந்து இந்த மசாலா பொடி வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து மொத்தமாக அரைச்சிக்கிடுவோம். ஒரே பொடி தான் எல்லா குழம்புக்குமே வந்து ஒரே பொடி தான் யூஸ் பண்ணுவோம். சில பேர் குழம்புக்கு வந்து சீரகப்பொடி, சோம்பு பொடி, மல்லிப்பொடின்னு தனித்தனியாக அளந்து போடுறாங்க. அது எப்படி வந்து கணக்கு வச்சு போடுறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு, இதில் எப்படி அளந்து போடுவாங்க? ஸ்பூனில் இந்த பொடி வந்து 2 ஸ்பூன் போடணும், சீரகப்பொடி வந்து 1/2 ஸ்பூன் போடணும்னு ஒவ்வொரு குழம்புக்கு வந்து எப்படி கணக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. நிறையா பேர் வந்து அப்படி தான் தனித்தனியாக பொடி அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துலேயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த அளவு வந்து சுத்தமாக தெரியலை. அதனால் வந்து எங்கள் திருப்பாச்சேத்தி சைடெலாம் வந்து ஒரே பொடி தான், எல்லா பொருளுமே சேர்த்து ஒரே பொடியாக அரைச்சி வச்சுக்கிடுவாங்க எல்லா குழம்புக்குமே. எனக்கு சுத்தமாக அளவு தெரியாதனால வந்து அப்போலேருந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து வந்து இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் எனக்கு மசாலா பொடி அரைச்சி கொடுத்து விடுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து 1/2 செட்டு 1 செட்டு அப்படின்னு சொன்னாலே அது வந்து பொருளெல்லாம் சேர்த்து போட்டு கொடுத்துருவாங்க. 1/2 செட்னா வந்து 1/2 கிலோ, 1 செட்னா 1 கிலோ அந்த மாதிரி கணக்கு.
ஒரு செட்னா அந்த 1 கிலோவுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்களே மொத்தமாக போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அளவு சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம தான் அளவு சொல்லி வாங்கணும். 100, 50 சீரகம் அந்த மாதிரி சொல்லி அந்த பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது எனக்கு சுத்தமாக அளவு தெரியலை, எத்தனை கிலோவுக்கு வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு. எங்கள் ஊர் சைடில் அந்த தேவையில்லைல. 1 கிலோவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் 1 கிலோவுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் மசாலா பொடி வந்து இன்னும் வந்து அம்மா வீட்டு சைடில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. குழம்பும் வச்சாச்சு. சரி வந்து ஊடால வந்து மாம்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி கொடுத்தேன். பிள்ளைங்க வந்து சாப்பிட்டாங்க. குழம்ப வச்சுட்டு மீனுக்கு வந்து மசாலாலாம் தடவி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அதோட அதையும் பொரிச்சாச்சு. சிக்கன் வேறு காலையில் எடுத்துகிட்டு வந்திருந்தது வேறு கொஞ்சம் மீதம் இருந்துச்சுல, அதையும் மசாலா தடவி வந்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் சிக்கனையும் வந்து பொரிச்சிட்டேன். நான் வந்து அடிக்கடி வந்து அந்த பொரிச்ச ஐட்டம்லாம் விட்டாச்சு, சாப்பிட்றதில்ல அவ்வளவா. பிள்ளைங்களுக்காண்டி பொரிச்சா தான். அது வந்து குழம்பு மீன் வந்து ஒன்று தான் சாப்பிடுங்க. பொரிச்சு கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று சாப்பிடுங்க. அதனால் வந்து பாப்பாவுக்காண்டி வந்து பொரிச்ச மீன் வைக்கிறாப்புல இருக்குது. இல்லைனா வந்து நாங்கள்லாம் குழம்பு மீனே சாப்பிட்ருவோம். அதிகமாக வந்து பொரிக்க மாட்டேன். மீன் எடுத்தால் வந்து எல்லாத்தையுமே வந்து குழம்பே வச்சுருவேன். சண்டேனாலே ஒரு நான்வெஜ் தான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. எப்படி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் இந்த சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவாக இருக்குமோ, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனாலே வந்து சிக்கன் மட்டன் தான். அந்த மாதிரியே வந்து எல்லோரும் பழக்கப்படுத்திக்கிட்டோம். மீன் சிக்கன் எல்லாமே பொரிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி சண்டே வந்து இப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் வந்து சண்டே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.